நம்மளது நிறைய ஆயிருக்குது களையெல்லாம். இதுவும் நம்ம ஒடிக்கணும். பால்கனியில் இருக்கிற அழகந்தழை வந்து நல்லா பெருசு பெருசா வருது இலை. இது சின்ன சின்னதாக தான் வருது. இது என்னன்னு தெரியல. ஒரே ஒரு அழகந்தழை தான் இதில் வச்சிருக்கிறேன். இருந்தாலும் இதில் சின்ன சின்னதாக தான் இலை வருது. இந்த மாங்காய் மரம் வந்து நான் கீழே மாற்றி வச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் இதை மேலே தூக்கி வச்சுட்டேன். பார்க்கலாம் இப்போ இது நல்லா வருதா என்னான்னு சொல்லிட்டு. வெள்ளிக்கனகாமரம் பூ அதுக்கு எடுத்து ஆஃப் பண்ண. ஓகே அம்கிட்டா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நெல்லிக்காய் மரம் நல்லா இருக்குது. இது வந்து நான் மொத்தம் கட் பண்ணி விட்டேன் தெரியுதா. நெல்லிக்காய் மரம்லாம் நல்லா இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 கத்திரிக்காய் செடி இது தான் நான் நேற்று மாற்றி வச்சுட்டு போனேன். அது நல்லா இருக்குதான்னு சொல்லிட்டு பாருங்க. இது வந்து இந்த கத்திரிக்காயெல்லாம் பெருசாகிட்டு பிறகு நான் இந்த கிளையெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு வேற செடி வைக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன். குண்டு மிளகா செடியில் வந்து 6-7 மிளகா பழுத்து இருக்குது. அதுவும் நம்ம ஃபஸ்ட்டு முன்னாடியே ஒரு 10 மிளகாக நம்ம பறிச்சிட்டோம். இது மறுபடியும் இந்த மிளகா வந்துருக்குது. நம்ம ஜாதி மல்லி செடியில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பூ பூத்துருக்குதுன்னு சொல்லிட்டு அதை நம்ம போகும்போது பறிச்சுன்னு போகலாம். பாருங்கள் சேப்பங்கிழங்கு வந்து 4-7 கிழங்கு வந்து நல்லா வளர்ந்துருக்குது. 2 சூப்பராக வந்திருக்குது. இதுவும் பெருசாகிடுச்சுன்னா நம்ம வேறு தொட்டியில் எடுத்து வைக்கணும். இந்த கத்திரிக்காய்